இந்த வக்ஃப் போர்டு சட்டம் 1995ல இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு, ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்கு, மூணாவது வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு. வக்ஃப் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டு கையில இருக்கு. அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு. 8,70,000 8.7 லேக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டரா இருக்கு. இந்தியால சொத்துக்கள் அதிகப்படியாக 3வது இடத்துல போர்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, சமீபத்துல திருச்சியில நம்ம பார்த்தோம். திருச்சியில திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே வக்ஃப் போர்டுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வக்ஃப் போர்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க. அப்பதான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிச்சது. வெள்ளூர்ல இந்த மாதிரி பிரச்சனை, தமிழகத்துல இந்த பிரச்சனை பார்க்கிறோம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஃப் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணோம்னா வக்ஃப் போர்டு போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் அலுவலகத்துல கொடுத்தா நம்முடைய சொத்தை கிரயம் பண்ண முடியும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, திருச்செந்துறை ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோயில் வர முடியும்? இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வக்ஃப் போர்டுனுடைய சொத்துன்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும். வக்ஃப் போர்டு அந்த முடிவு எடுக்கக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமான அமெண்ட்மெண்ட். பட் இன்னைக்கு நம்ம சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க, ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 2 முக்கியமான இஸ்லாமிய சொந்தங்கள் 2 பிரிவுல இருக்கிறாங்க. அதே நேரத்துல சூஃபி முஸ்லீம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சூஃபி முஸ்லீமை பொறுத்தவரை குற்றச்சாட்டு என்னன்னா, வக்ஃப் போர்டு சட்டத்துல அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள்லையும் வக்ஃப் போர்டு தலையிடுறாங்க. அதற்கும் வக்ஃப் போர்டுக்கும் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை. அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது. எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும்.